ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில தான் அந்த கனவு வரும். ஒரு பாவ கிரகம் இருக்குது, இல்ல பாவ கிரக பார்வை இருக்கு அப்படின்னா மறைபொருள் ரகசியம் சம்பந்தப்பட்ட கனவு வரும். நீங்க திங்கட்கிழமை வரும் சிவன் வழிபாடு பண்ணணும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. இந்த சனி பகவான் வலுவாக இருந்தாலே தனிமையை தேடி போகணும் அமைப்புதான் கனவு வரும். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் குரு பகவான் நல்லதுதான். அவர் ஏற்கனவே இயற்கை சுவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்டவரோட நம்மளுடைய ஜாதகத்துல வலுவாக இருக்கும்போது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் கனவுல வர ஆரம்பிக்கும். மலைக்கு போறது என்ன மலைனாலும் சரி, அது இதுன்னு கோவில்ல சுத்துறது, இதுதான் அவங்களுடைய ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்திகவை நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவுகளுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு இருக்குதா? நம்மளுக்கு நிறைய கனவு வருது. சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த கனவால ஒரு ரேலி தூக்கமே இருக்காது, நிம்மதி இல்லாம போயிடும். ஒரு நல்ல கனவு வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம், அந்த நாள் ஃபுல்லா நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பாங்க. இதே இது கெட்ட கனவு வந்துருச்சு, ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் இல்ல, அடுத்தடுத்த நாள் ஃபுல்லாவே ஒரு பதட்டம், ஒரு மாதிரி பயத்துல இருப்பாங்க. பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவில போய் உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அது எதனால அந்த கனவு வருது, எதன் பாதிப்பினால அந்த கனவு வருது? ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில தான் அந்த கனவு வருது. அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில இந்த மாற்றம் வரும்போது நம்ம என்ன வழிபாடு பண்ணா அந்த கனவோட பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். முதல்ல பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 12ஆம் பாவகத்துல சந்திரன் ராகு கேது இருந்தாங்கன்னா நிச்சயமா கனவு அதிகமா வரும். இதே இது 8ஆம் பாவகத்துல ஒரு பாவ கிரகம் இருக்குது, இல்ல பாவ கிரக பார்வை இருக்கு அப்படின்னா மறைபொருள் ரகசியம் சம்பந்தப்பட்ட கனவு வரும். ஒரு மர்மமான கனவு வரும், சம்பந்தமே இல்லாத ஒரு மர்மமான ஒரு கனவு, அது என்னன்னே தெரியாது. ரொம்ப ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும் அப்ப உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல உள்ளுணர்வு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட கனவு, இந்த மாதிரியான நிறைய கனவு உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள். இதே இது உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் பகவான் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா தண்ணீர் பற்றிய கனவு வரும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமா அடுத்து நம்ம உணர்ச்சி பூர்வமான கனவு, அம்மா சம்பந்தப்பட்ட கனவு, அம்மாக்கு ஏதாவது உடல்நிலை, இந்த மாதிரியான நிறைய கனவு வரும். இதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையிலே என்ன பாதிப்பு, என்ன வழிபாடு பண்ணலாம். முதல்ல அந்த சந்திரன் வலுவாக இருக்கும்போது இந்த மாதிரி கனவு வரும்போது நீங்க திங்கட்கிழமை தோறும் சிவன் வழிபாடு பண்ணணும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது உங்களுடைய தாயாரின் வயதில் உள்ளவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு என்ன தானம் பண்ண முடியுமோ தண்ணுங்க. மேக்சிமம் என்னன்னா தண்ணீரை தானமா கொடுங்க. வெயில்ல கஷ்டப்பட்டு அலையிறவங்களுக்கு தண்ணீர் கொடுங்க. இல்ல நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, இல்ல உங்க வீடே மெயின்ல இருக்கு, இல்ல எந்த இடத்துலனாலும் சரி, ஒரு குடத்தை எடுத்து வெளியில வச்சு, அதாவது நிழலாக இருக்கிற இடத்துல வெளியில வச்சு தண்ணி எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு நீர் தானம் பண்ணுங்களேன். நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய இந்த பயங்கலந்த ஒரு கனவு எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா யாருன்னா நம்மளுடைய ராகு பகவானோட கனவு வந்தாலே நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா பாம்பு துரத்துற மாதிரி கனவு வரும், பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வரும், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி கனவு வரும். ஏதாவது உங்களை ஒண்ணு துரத்துது, வித்தியாசமான ஒரு உயிரினம் துரத்துது. அது என்ன உயிரினம், அது நேர்லயும் பார்த்தது கிடையாது, டிவிலையும் பார்த்தது கிடையாது, மொபைல்லையும் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் துரத்துது, ஒரு பயமுத்திரமான ஒரு அமைப்பு, இல்லைன்னா குழப்பமான ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு பயம் ரொம்ப இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல ராகு வலுவா இருந்தா இந்த பாதிப்பு இருக்கு, துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணணும். கண்டிப்பா வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணணும். இதற்கு என்ன வாழ்வியல் பரிகாரம்? உங்ககிட்ட இருக்கிற தீய பழக்கத்தை நீங்க விடணும். அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, தீய பழக்கம் சொல்றது மது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கண்டிப்பா அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கும் சேர்த்து வீட்டுல சொல்படி கேட்கிறது, பெற்றோர்களை மதிக்கிறது. நிச்சயமா இதன் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க சரி பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த அந்த கனவு வராது. பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பண்றது, எந்த ஒரு தவறான செயல்களிலும் ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கேது பகவான். இந்த கேது பகவான் வலுவா இருந்துச்சுன்னா உங்களுடைய கனவுல கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம், சித்தர் சம்பந்தப்பட்ட விஷயம், முனிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது குடும்ப வாழ்வுல நாட்டம் இல்லாமல் ஒரு பற்றற்ற தன்மையா சன்னியாசம் போறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் கனவா வரும். அந்த கனவுலே என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். மலைக்கு போறது என்ன மலைனாலும் சரி, அதுதான் கோவில்ல சுத்துறது, இதுதான் அவங்களுடைய ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இதன் பாதிப்பு இல்லாம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணணும்.
ரொம்பவே டெய்லி ஒரு தியானம் பண்ணணுங்க. அமைதியா உட்காந்துருக்கோம். உங்களால அமைதியா தியானம் பண்ண என்னால முடியலன்னு சொல்லும் போது தியானம் பண்ணணும். 1/2 மணி நேரமாவது கண்ணை மூடிட்டு அமைதியா உட்காருங்க. இல்ல உங்களை வீட்டுல உட்கார முடியல, தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா நீங்க விநாயகர் கோவிலுக்கும் அல்லது முருகன் கோவில் 2 பேருடைய வழிபாடும் பண்ணுங்க. 2 பேருடைய சன்னதியில போய் உட்காந்து ஒரு கண்ணை மூடிட்டு வழிபாடு பண்ணுங்க. அந்த சன்னதியில போய் உட்காந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த தேவையற்ற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் வலுவாக இருந்தாலே தனிமையை தேடி போகிறதுக்குள்ள அமைப்பு தான் கனவுல வரும். தனிமையா போகிறது, நம்மளுக்கு யாருமே வேணாம், இறந்த முன்னோர்களா நம்ம கனவுல வர்றது, ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அந்த கஷ்டத்தை நம்ம விட்டு போகக்குள்ளேயே நம்ம படாத பாடுபடுவோம். கஷ்டம் வந்து என்ன பண்ணாலும் போகாது. அந்த கனவு படப்பட நம்மளே உண்மையிலேயே அழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு சனி பகவான் வலுவாக இருந்தாங்கன்னா வரும். அதற்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும்? சனீஸ்வரர் வழிபாடு பண்ணணும். சனீஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பண்ணணும். அனுமன் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பண்ணணும். இந்த 2 வழிபாடு ரொம்பவே முக்கியமான வழிபாடு. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா முதியவர்களுக்கு உதவுதல். ஏன்னா இதுல யார் வரா? நம்ம முன்னோர்கள் வராரு கனவுல. சனி பகவானுடைய வலுவா இருக்கும் போது முன்னோர்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? முதியோர்களுக்கு உதவணும். அதன் மூலமா அதன் பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான். குரு பகவான் வலுவா இருந்துட்டாலே ஒரு நல்ல நல்ல கனவுகள் தான் வரும். அதாவது ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது, நம்மளுடைய வாழ்க்கையில வழிகாட்டுதல், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு கனவு மூலமா நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் குரு பகவான். நல்லதுன்னா அவர் ஏற்கனவே இயற்கை சுவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்டவரோட நம்மளுடைய ஜாதகத்துல வலுவாக இருக்கும்போது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் கனவுல வர ஆரம்பிக்கும். சந்தோஷமாவே இருக்குப்பா, எனக்கு அந்த வாரம் அந்த மாசம் முழுக்க ஒரு சந்தோஷமாவே இருக்கு அந்த கனவு வந்ததுனால அப்படின்னு. அந்த கனவு வராதவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய குருவுக்கு வழிபாடு பண்ணுங்க. குருன்னா அப்படின்னா உங்களை நீங்க ஸ்கூல் படிச்சுருக்கீங்க, காலேஜ் படிச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய குருவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, மரியாதை கொடுங்க. உங்களுடைய தாய் தந்தையருக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. இப்படி பண்றது மூலமா நிச்சயமா உங்களுக்கு நல்ல சந்தோஷமான கனவுகள் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். எந்த கனவுனாலும் வந்துடலாம்ப்பா, ஆனா செவ்வாய் வலுவா இருக்காரு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட கனவு வந்துடவே கூடாது. ஒரே சண்டை, இல்லைன்னா நெருப்பு, திடீர்னு தீப்பத்தி எரிகிறது, திடீர்னு ட்ரெஸ்ல தீ பிடிக்கிறது, திடீர்னு அந்த நெருப்புக்குள்ள நம்ம விழுகிற மாதிரி ஒரு கனவு, இல்ல ராணுவம் சண்டை போறது, போர் நடக்குது, அதுக்குள்ள நம்ம விழுந்த மாதிரி ஒரு கனவு, ஒருவருக்கொருவர் போட்டி போறது, சண்டை போடுறது, இல்ல ஓடுறது, யாரோ நம்மளை துரத்துறாங்க நம்ம ஓடுறது, போராடுறது, ஒருத்தட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிற நம்ம போராடிக்கிட்டே ஓடிக்கிறது, ஒரு விலங்கு கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு கோபம், சம்பந்தமே இல்லாம ஒரு கனவு வந்துடும். அதாவது செவ்வாய் வலுவா இருக்கும்போது அந்த கனவு வரும்போது நம்மள அறியாம தூக்கத்துல இருந்தாலும் ரியலாவே என்ன பண்ணுவோம்னா கோபம் ஆயிடுவோம். கோபம் சரிக்கவும் வரும், எந்திக்கும் போதே தலைவலிதான் இருக்கும். நம்ம என்ன கனவு, அது உண்மையிலேயாவும் அவங்க அந்த ஒரு பர்சன் மேல கோபம் அதிகமா இருக்கணும்னு அமைப்பெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் கனவு மட்டும் கண்டிடக்கூடாது. அப்படி கண்டுட்டீங்க, எனக்கு அந்த கனவு வந்துருச்சே, நான் என்ன பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமா முருகன் துணை தான் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா செவ்வாய்க்கிழமையில யாரோட நாள்? நம்ம முருகப்பெருமானுடைய நாள். அவரு போய் வழிபாடு பண்ணிருங்க. அந்த கனவு கண்டுட்டாலே காலையில எந்திரிச்ச உடனேயும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உங்களை சுத்தப்படுத்திட்டு நேரம் முருகன் கோயிலுக்கு போயிருங்க. எப்பா கடவுளே நீ எப்படியாவது காப்பாத்து, இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்களேன். அடுத்த இந்த கனவு உங்க பக்கமே வராது. அதுக்கடுத்து செவ்வாய் வலுவாக இருந்தாலும் சரி, அவர் நல்ல பார்வையா இருக்காரு, என்ன பாதிப்புல இருந்தாலும் சரி, நீங்க வாரம் செவ்வாய்க்கிழமை போய் முருகன் வழிபாடு பண்ணுங்க. எந்த கனவுமே உங்களை அண்டாது, நிம்மதியா இருக்கும். தூங்கும் போது முருகன் கோயில் தண்ணீர் எடுத்து பூசிட்டு படுங்க, நிம்மதியா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கிரகத்தின் அடிப்படையிலும் சொல்லியாச்சு. இது ஒருத்தருக்கு சில ஏற்கனவே சொன்ன மாதிரி பாம்பு கனவு வருது, கோவில் எல்லாம் என்ன கனவு வந்தாலும் சரி, நீங்க அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நீங்க பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பாம்பு கனவு வந்துச்சுன்னா பயப்படுறீங்க இல்லையா? அதே மாதிரி மத்தவங்க யாராவது ஒரு சில விஷயத்துக்கு பயப்படுறாங்க, உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன குழந்தையா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயப்படுதுன்னா அந்த பயத்தை போக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. அடுத்து அந்த கனவு உங்களுக்கு வராது. இது கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்க ஆன்மீக தேடல போகணும்னு அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க யாருக்காவது தானம் பண்ணணும், யாருக்காவது தானம் பண்ணுங்க அப்படிங்கறத ஒரு அறிகுறியை காமிக்குது. இது கீழே விழுகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா, அதாவது எனக்கு வாழ்க்கையில ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. அதற்கு ஏற்ற மாதிரியான நம்ம என்ன செய்யலாங்கிற ஒரு யோசனையோட வாழ்க்கைய அடுத்து கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் இது நம்ம ரொம்ப சுதந்திரமா இருக்கிற மாதிரியான ஒரு கனவு. நம்ம தூங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படி பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு
உணர்வு வரும். அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இனி வரும் காலம் உங்களுக்கு சுதந்திரமான ஒரு சந்தோஷமான காலமா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் கூடிய காலமா தான் அப்படி இருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, என்ன கனவு வந்தாலும் சரி, கரெக்டா அந்த கனவுல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள அந்த கனவோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு உதவியா செஞ்சிருங்க. அப்படி செஞ்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அடுத்து உங்களுக்கு அந்த கனவும் வராது. அந்த கனவினால நம்ம அடுத்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமான்னு நீங்க பயப்பட தேவையும் கிடையாது. நிச்சயமா பண்ணுங்க, அதன் பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது. கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். மற்றொரு தெளிவான நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.